உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. அர்ஜுன் என்றா இது புல்லட் மாதிரி ஓட்டாம ட்ரெயின் மாதிரி ஓட்டுற. கொஞ்சம் விட்டு மேல ஏத்தி கொண்டிருப்பேன். அதான் பிரேக் போட்டல, அப்புறம் என்னத்துக்கு கத்துறீங்க? ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுனா என்னோட உயிரே போயிருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துலலாம் போக விட மாட்டேன். ஏன்னா அது ஏன் உயிராச்சு. எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில். வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில். கொஞ்சம் வழியை விட்டா கூட போறீங்களா? எனக்கு டைம் ஆச்சு. என்றா பேச்செல்லாம் வர ஒரு மாதிரி வருது. காதல் வந்துட்டு அப்படிதான். நீ நினைக்கிறதுலாம் எப்போதும் நடக்கவே நடக்காது. அது நடக்குதா இல்லையான்னு நடக்கும்போது பாத்துக்கலாம், விடுங்க. போலாம். குட்டிச்சி, என் கூட காலேஜுக்கு வரியா? ஆமா, காலேஜுக்கு தான் வரேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ மனசோட போய் இருந்தியா? எங்க உள்ள அப்படியே முடங்கி கிடந்துருப்பியான்னு பயந்து போயிட்டேன். எனக்கு இருக்கிற எல்லா குழப்பமும் இப்ப தீர்ந்துச்சா. தப்பு பண்ணவன் அவன், அவனே தைரியமா தெரியும் போது தப்பு பண்ணாத நான் எதுக்காக உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும்? இதத்தானே நாங்களும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ தான் கேட்கல. சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் கேக்குறீங்க. அப்படி இல்லத்தா, அவர்கிட்ட நான் கேட்கும் போது என் கண்ணை பார்த்து நேர்மையா பதில் சொன்னாரு. அதுல கிடைச்ச தெளிவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். சரிமா, பைக்ல ஏறு, போலாம். மகா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். அதையே நினைச்சுக்கிட்டு முடங்கி போகாம நீ வெளியே வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மேம். சரி, நீங்க என்ன பண்றீங்க? காலேஜ் தானே போறீங்க, வாங்க 3 பேரும் சேர்ந்து போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 2 பேரும் கிளம்புங்க. ஏத்தா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை 3 பேரும் போறதா மேம் எங்க உட்கார வைப்பீங்க? அது என்னடி, எனக்கு முன்னாடி ஃப்ரீயா தானே இருக்கு இடம், உட்கார வச்சு ஜம்முன்னு கூட்டிட்டு போவேன். என்னங்க மேம், வரீங்களா? கொஞ்சம் பேசினா போதுமே, தலைக்கு மேல ஏறிக்குவீங்களே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 2 பேரும் கிளம்புங்க. போலாம். ரைட். இங்கே 10 நிமிஷத்துக்கு மேல நின்னீங்கன்னா பொசசிவ் ஆகி நம்மளை எரிச்சிருவாங்க. பொசசிவா? எனக்கா? சிச்சி மேம், உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. மகா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு இந்த Dress உனக்கு செட் ஆகவே இல்ல. ஏன் அத்தா, என் ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? yellow கலர் நல்லா தானே இருக்கு. நான் எல்லோ கலரை சொல்லல, இந்த வயலட் கலரை சொன்னேன். ஓ, புரியுது. மேம், வயலட் கலர் நல்லா இல்லையா? ஏத்தா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும் அப்ப நீங்க சொல்லிருங்க. ரெட் கலர் புடவை கட்டிட்டு வந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஓகே தான். உங்க 2 பேர்கிட்டயும் என் Dress எப்படி இருக்கு நான் கேட்கவே இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. மகா, போலாமா? போலாம் அத்தா. ரைட். என்னடி நீ இங்க நின்னு வள காட்டிட்டு நிக்கிற? நேரமாச்சு தைல காண குதிச்சுக்கிட்டு இருந்த. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி வா, ஏறு. உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன். நீ முன்னாடி போன, நான் அப்புறமா போய்க்கிறேன். அப்புறமா போறியா? அதான் கிளம்பிட்டேல்ல, ஏறு, உன்னை கொண்டு போய் விட்டுறேன். இந்த saree எப்படி இருக்கு? இந்த சாரிக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. அதான் போய் மாத்த போறேன். நீ போ, நான் மாத்திட்டு அப்புறமா காலேஜ் போறேன். நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம், அதுக்கு எதுக்கு போய் மாத்த போறான்? ஒருவேளை நம்ம தங்கச்சி லூஸ் ஆயிட்டாலும் இருக்கும். அத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சொல்லு. மேமோட புடவை நல்லா தானே இருந்துச்சு, அப்படியே நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. அது ஒண்ணுமில்ல, மேமுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிய வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? அது எப்படி முடியும்? இப்ப கட்டியிருந்த புடவையிலேயே காலேஜுக்கு வந்தாங்கன்னு வை, என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை ரெட் கலர் புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்படி. இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இது தெரியாம போச்சே. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கல, வீட்ல சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இங்க வாருடி, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாம அவங்க கிட்ட நான் போய் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்திட்டே இருந்தா அது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அவங்க மனசுல என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணேன். சூப்பர் அத்தா, நல்ல ஐடியா. உங்களுக்குள்ள மூளை நல்லாவே வேலை செய்யுது. தேங்க்ஸ். சரி, காலேஜ் புறப்பட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். அங்க சத்யா இருப்பான், அவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. ஆனா எதுக்கும் பயப்படாத, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் இருக்கேன். சரிங்க அத்தா. மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் எதில் வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். அவனுக்கு எதுக்கு பயம்? அவன் என்ன ஆட மாடா, உன்ன என்ன கடிச்சா தின்றுவான். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சரி, அத்தான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு, உன் முன்னாடி வந்து நிப்பேன். அதான் எனக்கு தெரியுமே. சரி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு வாரமா மாறி மாறி வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தோம்.
அப்பெல்லாம் மாறாத மனசு கார்த்திக் சொன்னதும் மாறிடுச்சு. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ஆற வைக்கத்த எப்படியோ அவரால நீ சரியாயிட்டல, எங்களுக்கு அதுவே போதும். சரி, இப்படி மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போற மாதிரி போகாம கொஞ்சம் வரிசையா போங்க. அடிங்க வாயடி, 2 பேரும் ஹெல்மெட் வேற போடல. இதுக்கு மேல ஸ்பீடால என்னால போக முடியாது. ஹெல்மெட் போடலன்னா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போங்க வரிசையா. ஹீரோயிசம் காட்டலாம், அதுக்காக இப்படி பைக்ல எல்லாம் காட்டக்கூடாது. விழுந்து வாரினா 2 பேரும் அவ்வளவுதான். சரி சரி, மெதுவாவே போங்க. மேம், டைம் டேபிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாமா? ஆஃப்டர்நூன் மேக்ஸ் பீரியட் வந்தாலே பசங்க நல்லா தூங்குறானுங்க. உனக்கு 6 மாசம் தான் கேடு. அதுக்குள்ள குழந்தை பெத்து கொடுக்கலாம். நீ வீட்டை விட்டு போய் ஆகணும். பேசுறது கூட கவனிக்காம என்னத்த யோசனை பண்றாங்க? மேம், வாங்க ஸ்வாதி. மேம், என்னாச்சு உங்களுக்கு? நான் பேசுறது கூட கவனிக்காம என்னத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் டேபிள் மாத்தலாமான்னு கேட்டேன், அதுக்கும் ஒரு பதிலையும் காணோம். டைம் டேபிள் மாத்துறதா? எதுக்கு? மேக்ஸ் பீரியட் மதியானம் வந்தா பசங்க நல்லா தூங்குறானுங்க. பசங்களை கிளாஸ் இன்ட்ரெஸ்டா கவனிக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. அதுக்காக டைம் டேபிள் எதுக்காக மாத்தணும்? என்னதான் இன்ட்ரெஸ்டா டீச் பண்ணாலும் மதியான நேரத்துல நல்லா சாப்பிட்டு போட்டு வந்துடுறானுங்க. நம்மளால எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியல. வளர்ந்த பசங்களா போயிட்டாங்க. அதட்டி மிரட்டி அடிக்கவும் முடியாது. அதுவும் கரெக்டு தான். சரி, நான் மாத்த முடியுமான்னு பாக்குறேன். சரிங்க மேம். சரி, உன்னை கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வந்ததுமே கவனிச்சேன், உங்க முகமே வாடி போயிருக்க. எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுல ஸ்வாதி, சும்மாதான். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏதோ வருத்தத்துல இருக்கீங்கன்னு. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசுங்க, சரியாயிரும். உனக்கு என்னை பத்தி தான் தெரியுமே, 3 வருஷமா குழந்தை இல்ல. இதனால என்ற அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இனி உனக்கு 6 மாசம் கெடு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போயாகணும், என் பையனை விட்டு போயாகணும்னு என்கிட்ட கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அதுவும் நியாயமா தான் படுது. நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மேம், உங்களுக்கு பொறுமையின் சிகரம்னு அவார்டு தூக்கி கொடுத்துடலாம். இந்த காலத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, செய்யற வேலை, இருக்கிற இடம்னு எதுவுமே சரி கிடையாது. அதுவே பாதி பிரச்சனை உண்டாக்கிறோம். அதனால முக்காவாசி பேருக்கு குழந்தை வைக்கிறதுல பிரச்சனை வரதான் செய்யுது. அதுக்காக இப்படி நாம உங்க மாமியார் பேசுவாங்க? அவங்க பேசுறதுலயும் என்ன தப்பு இருக்கு? அவங்க பையனுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்க. மேம், பேசுறது ஒண்ணும் தப்பு கிடையாது, எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. ஆனா அதுக்காக வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறதா ரொம்ப ஓவர். அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு காலேஜே கரெக்டா நிர்வாகம் பண்றீங்க. இங்க யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க முன்னாடி தான் வந்து நிக்கிறோம். ஆனா உங்களுக்கே பிரச்சனை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். மேம், வேணா இப்படி பண்ணி பாருங்களேன். பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க போய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. வார வாரம் வெள்ளிக்கிழமை போய் போட்டு பாருங்க. ஏற்கனவே பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில்னு எல்லா கோயிலுக்கும் போட்டுட்டு தான் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்களா, அதுவும் பண்ணி பாக்குறேன். கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சரிங்க ஸ்வாதி. சரி, நீங்க கிளாஸ்க்கு போங்க. டைம் டேபிள் மாத்துறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். நீங்களும் பசங்க தூங்காத அளவுக்கு கிளாஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துங்க. சரிங்க மேடம். வர வர இந்த கேண்டீன் சாப்பாட வாயில வைக்க முடியலடா, அவ்வளவு கன்றாவியா இருக்கு. சரி, இதை விட்டு போட்டு வீட்லயே சாப்பிடலான்னு பார்த்தா எங்க அம்மா வைக்கிற சாம்பார் அதுக்கும் மேல. ஏன்டா அவ்வளவு மோசமா இருக்குமா என்ன? ஆமா பின்ன, மேலாப்புல ஊத்துனா ரசம், கொஞ்சம் கலக்கி விட்டு ஊத்துனா சாம்பார், நல்லா கலக்கி விட்டு ஊத்துனா பொரியல், 3 in 1. அதுக்கு இதுவே மேலுன்னு சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி வர்றா. நான்லாம் நல்லா சாப்பிட்டு போட்டு தான் வந்தேன். அண்ணி சமைக்கிறது அவ்வளோ அருமையா இருக்கும். நீ கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது? பேச பேச அப்படி என்னத்த பார்த்துட்டு இருக்க? டேய் மச்சான். ஓ ஓ, அப்படி போகுதா கதை? இவன் மேம் முன்னாடி போவான்னு பார்த்தா மேம் இவன் முன்னாடி வர வச்சிட்டான். அர்ஜுன், அர்ஜுன். என்ற நாயே, மேம் பின்னாடி நீ தான் அழிஞ்சு தெரியும்னு பார்த்தா மேம் ஓம் பின்னாடி வர வச்சிட்டேன். உனக்காக தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. தெரியுது. சரி, போய் பேச வேண்டியதானே, இங்கே நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏண்டா, ஃப்ரீ ஹவருங்கிறனால தான் கேண்டீனுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன வேலை உனக்கு? பாத்ரூம் போகணும். மச்சான், மேம் இங்கே தானே வரேங்க. சரி சரி, வா போலாம். டேய், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, எனக்கு வந்தா தானே வர முடியும். நீ போ. அதெல்லாம் முடியாது, நீ வந்துதான் ஆகணும். வா. அடிடி மகா, நான் தேவையில்லாம உங்ககிட்ட பேசினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும்.
என்னாலதான் அவனுங்க கிட்ட நீ போய் மாட்டிக்கிட்ட. அட விடுடி, முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் நீயும் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. தயவு செஞ்சு அந்த வினோத்தை நம்பிடாத. ம், சரி மகா. இனிமே நான் எந்த ஆம்பளையும் நம்பவே மாட்டேன். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் தப்பானவங்களா இருந்துருவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் இப்போதைக்கு விடு. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிற வேலையை பார்ப்போம். ம், சரி மகா. எப்பவும் நீதான் லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்ப. நான் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நீ ரொம்ப தெளிவா இருக்க. நான் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சாரிடி, நான் உங்ககிட்ட அதெல்லாம் வந்து சொல்லியிருக்க கூடாது. அட விடு, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வர மாட்டியா? அதே மாதிரிதான் உனக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணும்னு தோணுச்சு. என்ன, எனக்கு எதுவும் புரியாம அங்க போய் லூசு மாதிரி நின்றுக்க கூடாது. அது என்னோட தப்பு தானே? அப்படிலாம் இல்ல. உனக்கு விவரம் பத்தாதுன்னு தெரியும் போது நான் இதை உங்ககிட்ட பேசுறதுக்கு யோசிச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அச்சோ, விடு மீனா. திரும்ப திரும்ப அதை பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. சரி, நீங்க இரு, நான் லைப்ரரி போயிட்டு வரேன். இரு, நீ ஒன்றும் தனியா போக வேண்டாம், நான் கூட வரேன். இந்த சத்யா திரும்பவும் காலேஜ் வந்திருக்கான். உங்ககிட்ட ஏதாவது வம்பு பண்ணுவானுங்க, நானும் உங்க கூட வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் வழியில வந்தா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கிளாஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். ம், சரி மகா. டே அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? மேம் பின்னாடி நீ சுத்துவன்னு பார்த்தா மேம் ஒன்றரை பின்னாடி சுத்துது. ம், சாரி சுத்துறாங்க. ம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. ஆமா, என்ன பண்ண அப்படி? ஒருவேளை அவங்க பர்ஸ் அடிச்சிட்டு வந்துட்டியோ? புத்தி போது வேறு. இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ள போய் ஏதாவது திருடிட்டு வந்துட்டியோ? டேய், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. வேற பின்ன என்னவா இருக்கும்? ஏய் சொல்றான், தலைய வெடிக்குது. டேய், அதெல்லாம் அப்படிதானா? என்னன்னு சொல்லு. தெரிஞ்சுக்கலைன்னா என் தலையை வெடிச்சிடும் போல. எப்படித்தான் இப்படிலாம் உஷார் பண்றீங்களோ? ம், நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்கதான் செய்யறேன். ஒன்னையும் பின்னாடி வர மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் உங்களோட காமெடி பண்ணி காலம் போயிரும் போல. டேய் வசனப்படாத. உனக்கும் ஒரு காதல் கதை கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா கதாநாயகி கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களே. வெயிட் பண்ணு, நிச்சயமா வரும். கதாநாயகி வராளா இல்லையோ, பாத்ரூம்ல வந்ததும் எனக்கு வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். அடி எருமை, போய் தொலை. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போனா? சரா, வா வெளியே போலாம். வெளியே போலாங்கிற, உள்ள வாங்குற. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. கொஞ்சம் சொல்ல, புரிஞ்சுப்போம். அத சொல்லிட்டா நீ ஹீரோ ஆயிட மாட்ட? பண்ணு. எனக்கு ஒரு ஹீரோயின் வருவால, அப்ப என் ஹீரோயின்ஸை காட்டுறேன். அப்பவும் உதவின்னு வந்துச்சுன்னா இந்த நண்பன் தான் வந்தாகணும். ஒரு வழியா மேடம் காலேஜுக்கு வந்துட்டீங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் நீ வெளியே வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு எப்படி? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்பதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இப்ப வரியா? என்ன வாயவே திறக்காம இருக்கா? அவ்வளவு பயம். அந்த பயம் இருக்கணும். என்னதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் ஒரு நாள் என் முன்னாடி வாயவே திறக்க முடியல. அதாண்டி இந்த சத்யா. மவனி, என்கிட்டயே அம்பிழுக்கிறேன். இப்ப வாரு, உன்னை எப்படி ஓடப்படன. அத்தா, அர்ஜுனா, அத்தான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே பதறிக்கிட்டு தேடுற மாதிரி இருக்க. என் அத்தா மேல அவ்வளவு பயம். பொறுக்கி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு நடுங்கி வரேன். அந்த மகா இல்லனா இப்போ ரொம்பவே தெளிவாயிட்டேன். இதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிட்டேன் மவனி, அன்னைக்கு ஒரு அடியோட விட்டேன். இன்னைக்கு அடிச்சு கொன்றுவேன். என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்டதுக்கு என் சின்ன தனம், என் பெரிய தனம் சேர்ந்து உன் கதையவே முடிச்சிருப்பாங்க. ஆனா செத்த பாம்ப யாரும் அடிக்க மாட்டாங்கல்ல, அதான் விட்டுட்டாங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்ப அத்துமீறி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியோ, அப்பவே நீ செத்த போனதுக்கு சமம். நீனா ஒரு ஆம்பளையே இல்ல. என்னடி விட்ட ஓவரா பேசுற? பயம் விட்டு போச்சா? அன்னைக்கு நடந்தது ஞாபகத்துல இல்ல? அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. உன்ன மாதிரி ஆகிட்டலாம் இப்படி பேசுறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இங்க வாரு மகா, நான் நினைச்சா உன்ன இங்க போய் என்ன வேணாலும் பண்ணிட முடியும். ஏங்க, பண்ணு பார்க்கலாம். ஏங்க, பண்ணு பார்க்கலாம்னு சொன்னேன். முடிஞ்சா என் மேல கை வச்சு பாரு. ஓ, உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? காலேஜ்ல சுத்தி எல்லாரும் இருக்காங்க, இவனால ஒண்ணும் பண்ணிட முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி எங்கிட்ட பேசுற? மத்தவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்திருந்தா உன் மண்டையில அடிச்சிருக்கவே மாட்டேன். இப்ப கூட என் கால்ல செருப்பு இருக்கு, கழட்டி அடிச்சேன்னு வையேன், உன் மானம் மறுவாதனா காத்துல பறந்துரும். எப்படி வசதி? ஒரு புள்ள பூச்சி இவெல்லாம் அடிக்க மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. அடிச்சேன்னா உனக்கு தான் அசிங்கம். ஒழுங்கு மரியாதையா அடிக்கிறதுக்குள்ள இங்க கிளம்பிட. என்கிட்ட நீ மாட்டாமே போயிருவா, அப்போ கவனிச்சுக்கிறேன் உன்ன. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. பாக்குறதுக்கு தக்காளி பழம் மாதிரி அழகா இருக்கீங்க. என்னங்க மேம், உங்களை பத்தி சொல்லும் போது என்னை பத்தி 2 வார்த்தை சொல்லலாம்ல? சொல்ற மாதிரி இருந்தா சொல்ல மாட்டேனா? எல்லாம்
என் தலை எழுத்து. சரி சரி, ஏன் முழிக்கிறீங்கன்னு தெரியுது. பார்க்கறதுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. எப்படி சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறீங்க. பரவாயில்ல. சார் நேரமாச்சு, நான் கிளாஸ்க்கு போறேன். ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க மேடம், பார்த்து போங்க. வாங்க கார்த்தி. என்றா 2 பேரும் நின்னுக்கிட்டு எதிர் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதுல? அது ஒண்ணுமில்ல. மலரே நின்னே காணாதிருநாள். நைஸ் சாங்ல. அது எதுக்கு இப்ப பாடுற? கார்த்திக், 90s கிட்ஸ்னு அப்பப்ப நிரூபிக்கிறீங்க. இது கூட புரியலையா? பிரேமம் படத்துல வரல, அவங்க தான் சாய் பல்லவி, இவர் தான் நிவின் பாலி. ஓ புரிஞ்சிருச்சு. அவங்க தான் எங்க தமிழ் ப்ரொஃபசர். எங்க அத்தா ரூட் போடுறாரு. டே அர்ஜுன், சொல்லவே இல்ல பாத்தியா? கார்த்திக், என்ற அத்தா இன்னும் காதல அவங்க கிட்டே சொல்லல. ஏண்டா, அதான் படிப்பு முடிக்க போறல, மனசுல இருக்கிறது சொல்லிட வேண்டியதானே? எங்க குடும்பமே கொஞ்சம் தினசான குடும்பம். நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, அப்படிதான் நடந்துப்போம். அவங்க ப்ரொஃபசர்ல, அதான் என் அத்தா மனசு விட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. வாயாடி வாயாடி, வாயை கொஞ்சம் அடக்க. நாங்க வாய் அடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மேம் கிட்ட போய் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரலாம் வாங்க. டேய், கார்த்திகை தீபத்துக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்றதுலாம் ரொம்ப ஓவரா. 7 கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்க வீட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கீங்க. எதிர் வீட்லயே ஆள வச்சுட்டு என் அத்தா சும்மா இருக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். சரி சரி அத்தா, வாங்க மேம் உள்ள வரதுக்குள்ள சொல்லிட்டு வந்துடலாம். வா போலாம். ஹலோ, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு. அத கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்து தான் சொல்றது. எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ். அர்ஜுன் காதல விழுந்துற போது அமைதியா நிலா, என்ற காதல எதுவுமே விழல. குடிச்சி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. வா வர அத்தா. பார்த்தது போதும், போ. காலையில காலேஜுக்கு இவனுக்காக ரெட் கலர் புடவையில போனா, பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கேயும் ஓடி போயிட்டான். வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஹாப்பி கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள் மேம். இதுக்கெல்லாம் யாராவது வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கடா, இருந்தாலும் சும்மா சொல்லி பார்த்தேன். மகா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூடா. காலேஜுக்கு வரும்போது ரெட் கலர் புடவையில வந்த மாதிரி இருந்துச்சு. என் அத்தானுக்காக தானே? என் புடவையில தண்ணி கொட்டிருச்சு, அதனால வேற புடவை மாத்திட்டு வந்தேன். ஏங்க மேம், ஒரு டவுட். புடவையில தண்ணி கொட்டி இருந்தாலும் வேற கலர் புடவை ஏதாவது கட்டிட்டு வந்திருக்கலாமே. அது என்ன, என் அத்தா சொன்ன அதே ரெட் கலர்ல வந்தீங்க? இது எப்படி சமாளிக்கிறதா? இவ வேற விட மாட்டேங்கிறாளே. என்னங்க மேம், என்ன யோசனை பண்றீங்க? எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, மத்த சாரி எல்லாம் கலந்து போய் கிடந்துச்சு, அதனால அதை எடுத்து கட்டிட்டு வந்தேன். ஓ நம்பிட்டோம். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒன்னும் உனக்காக சாரி கட்டிட்டு வரல. ஆமாமா, எனக்காக நீங்க ரெட் கலர் சாரி கட்டிட்டும் வரல, என்ன தேடி அலையவும் இல்ல. ஆமாத்தா, உங்களை மேம் தேடவே இல்ல. தேடி தேடி அலைஞ்சு பாத்ரூம் வாசல் வரைக்கும் கூட வரல. ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அத்தா, இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. அது அர்ஜுன், அது வந்து நான் உனக்காக ஒன்றும் புடவை கட்டிட்டு வரல. சும்மா எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் ஒன்றும் நினைச்சுக்கல. அத்தா, வந்த வேலை முடிஞ்சதுல வாங்க போவோம். தயவு செஞ்சு 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. மேம் இருங்க, வந்த வேலை இன்னும் முடியல. ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கு. என்னது? அது ஒண்ணுமில்லைங்க மேம், என்ற அத்தானுக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கிறோம். அதை எடுத்து முடிச்சதும் போயிடுவோம். ஏன்னா 2 பேரும் விளையாடுறீங்களா? என் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையான காதல போய் காமெடிங்கிறீங்க. உங்க அத்தா தான் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி தெரியுறானா? நீயும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கோ. இப்படி சொல்லி சொல்லிதான் இத்தனை நாள் எனக்கு ஒரு விவரமும் தெரியாம போச்சு. இப்போ ஓரளவுக்கு எனக்கும் புரியும். என் அத்தானை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா அதை நடத்தாம விட மாட்டாரு. நடக்காத விஷயத்த மேல ஆசைப்படவும் மாட்டாரு. நீங்க 2 பேரும் ரொம்ப அழகான ஜோடி. உங்க காதல் சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். மகா, நான் உன்னோட ப்ரொஃபசர், ஞாபகத்துல வச்சு பேசு. அதெல்லாம் காலேஜ்ல மட்டும்தான். இப்ப நீங்க எனக்கு வெறும் காவியாதான். என் அத்தானை கட்டிக்க போறீங்கன்னா நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? அக்கா. நீ அக்கான்னு ஒண்ணும் கூப்பிட வேண்டாம், பேசாம பேர் சொல்லி கூப்பிடு. அப்படி வாங்க வலிக்கு. சரி, 2 பேரையும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அதான் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியே எடு. அட வாங்கத்தான், மேம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ,
தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தரு